ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வந்து இது 100வது வீடியோ. ஸோ இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. அண்ட் தென் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நடத்தக்கூடிய ஃப்ரீ கோச்சிங், அதாவது எதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, டிஎன்பிசி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷனுக்காக ஃப்ரீயாக வந்து நடத்துகிறாங்க. இது வந்து எப்படி நடத்துகிறாங்க, அண்ட் தென் கோச்சிங் எப்படி இருக்கும், அண்ட் தென் கிளாஸஸ்லாம் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 10th மார்க் வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. மொத்தம் எத்தனை சீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 சீட்டு. பிரசிடென்சியில் வந்து ஒரு 300 சீட்டு. அண்ட் தென் தியாகராஜா காலேஜ், அது வந்து வண்ணாரப்பேட்டையில் இருக்குது, அது வந்து ஒரு 200 சீட்டு அப்படின்னு ஒதுக்குறாங்க. இதிலே வந்து கேட்டகரி வைஸ் வந்து தான் எடுப்பாங்க. பிரசிடென்சியில் 300 பேரில் வந்து 70 பேருக்கு எஸ்எஸ்சியும் அண்ட் தென் மிச்சம் இருக்க 230 பேருக்கு டிஎன்பிசி கொடுப்பாங்க. தியாகராயாலையும் அதேமாதிரி தான் ஈக்குவலாக வந்து சப்டிவைட் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை, ஃப்ரீ தான். ஜஸ்ட்டு அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, www.cecc.com, அந்த இதில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டா போதும். உங்கள் 10th மார்க் ஷீட்டு, ஆதார் கேட்கும், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. எந்த கேட்டகரின்னு கேட்கும், அதில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ்சில் பண்ண போகிறீங்களா இல்லை டிஎன்பிசியில் சேர போகிறீங்களா அப்படின்ட்டு உங்கள் ரெக்வஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து இதுக்கு ஸ்டார்டிங் ஆல்ரெடி இதுவாகிடுச்சு, ஓப்பனிங் அப்ளிகேஷனு இதுவே. அண்ட் தென் எண்டிங் டேட் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 24ஆந்தேதி முடியுது, செப்டம்பர் 24ஆந்தேதிக்குள்ளே முடியுது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. இது வந்து 6 மந்த்து கோச்சிங். 6 மந்த்துக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து முடிச்சிடுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பேட்ச் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் ப்ரீவியஸ் இயர் பேட்ச், அதாவது இப்போ போயிட்டுருக்கு எனக்கு வந்து இப்போ செப்டம்பர் 14 முடியுது. அதுக்கப்புறம் எடுக்கிற பேட்ச் தான் இப்போ ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் இது கிளாஸஸ் எப்படி இருக்கும், டீச்சர்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் கிடையாது. இந்த ப்ரைவேட் இதில் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்ட்ரு, அந்த மென்டார் தான் வருவாங்க. செப்பரேட்டாக அவங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் தான், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப் தான் வருவாங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டாஃபே வர மாட்டாங்க. அண்ட் தென் கிளாஸஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நடக்கும். 3 hours கிளாஸஸ் தான், 2 to 5 ஈவினிங்கு. அண்ட் தென் நடுவில் வந்து ஒரு பிரேக் இருக்கும். பிரேக்கில் வந்து டீ வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, டீ, பிஸ்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஸ்நாக்ஸு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த குவாரிஸ் இருந்தாலும் வந்து கீழே ஆஃபீஸ் ரூம் இருக்கும், அதில் வந்து பிரின்ஸிபல் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். உங்கள் குவாரிஸு, ரெக்வஸ்ட்டு, இல்லை இந்த சப்ஜெக்ட்டு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து அதுக்கேற்ற மாரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் தென் மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து டீச்சிங்லாம் வந்து குட்டாக தான் இருக்கும். சிலபஸ் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டில் படிச்சிங்கன்னா ஃபுல் டே கிளாஸஸ் இருக்கும், இது வந்து ஆஃப் டே தான். அதனால் வந்து சிலபஸ் வந்து ஒரு 4 to 5 மந்த் ஆகும் அவங்க கவர் பண்ண. லாஸ்ட்டு 1 மந்த் தான் வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு வரா மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு எப்படின்னா கரெக்டாக இருக்கும். அவங்க டெய்லியும் நடத்துறது, ரிவிஷன் பண்ணுறது, மார்னிங் வந்து உங்களுக்கு படிக்க டைம் இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய வராங்க. ஆல்ரெடி வந்து நான் வந்து பேட்ச் 3, பேட்ச் 2ல் வந்து நிறைய பேர் செலக்ட் ஆகி போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. டிஎன்பிசியில் வந்து குரூப் 2ல் வந்து செலக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க, பேட்ச் 2ல் படித்தவங்க. அண்ட் தென் ஒருத்தவங்க வந்து பேங்கிங் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் பாஸ் ஆகியிருக்காங்க. நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் கொடுக்குறது தான் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது வந்து வெளியே ப்ரைவேட்டில் காசு கட்டி படிக்கிறது, இது வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் படிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் அதில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இது கிளாஸஸ்லாம் எப்படி இருக்கும், அண்ட் தென் மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும்னு நான் வந்து லைவ் வீடியோவாக போடுறேன். எனக்கு வந்து பிரசிடென்சி காலேஜில் நான் முதல்வனத்தில் தான் படிக்கிறேன். நான் வந்து அந்த பிரசிடென்சி காலேஜ் வீடியோ வந்து நான் போடுறேன். உங்களுக்கு எதனா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கிளாஸஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஃப்ரீ கோச்சிங் தானே, நல்லா எடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் அப்படி தான் திங்க் பண்ணேன். ஆனால் அங்கே போனால் டோட்டலி வேறு மாதிரி இருக்குது. ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து சூப்பராக எடுப்பாங்க. நம்ம கிளாஸ் கவனிச்சாலே போதும், மற்றபடி அவங்களே பார்த்துப்பாங்க எல்லாத்தையும். ஒரு சப்ஜெக்டை வந்து தனித்தனியாக ஒரு நாளைக்கு, இப்போ இன்றைக்கி ஹிஸ்ட்ரினா அதில் ஹிஸ்ட்ரியிலே மெடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன், ஏஷியன்ட் இருக்கும் பார்த்தீங்களா. ஏஷியன்ட்டுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, அண்ட் தென் மாடலுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, மெடிவலுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் அதுமாரி மேக்ஸில் வந்து 2ஆக பிரிப்பாங்க. மேக்ஸில் வந்து அட்வான்ஸ் மேக்ஸு, பேசிக்னு அப்படின்னு எடுப்பாங்க பார்த்தீங்களா. அதுலேயும் 2 பேர் வருவாங்க. அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் ஒரு சப்ஜெக்ட்லேயே வந்து 2 ஸ்டாஃப்ஸு 3 ஸ்டாஃப்ஸ் கூட வருவாங்க. அதில் வந்து உங்களுக்கு யாரை பிடிக்குன்னு சொன்னிங்கன்னா அவங்களே வந்து எல்லாத்தையும் எடுக்க வைப்பாங்க. எல்லாம் சூப்பராக எடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கவலையப்பட வேணாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் போகாமல் இருக்குது தான் தப்பு. நிறைய பேர் வந்து அப்படி தான் பண்ணிடுறாங்க. வந்து எடுக்கிறாங்க அண்ட் தென் வந்து தேவைப்படுற அன்றைக்கி வராங்க, மற்ற நாள்லாம் வரமாட்றாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு 6 மந்த்து நல்லா உட்காந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் அதை பண்ணாதீங்க. ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.